தங்களுக்கு தங்களை சேறு பூசி தங்களை அழித்த கட்சிகள் என்ன? தமிழ் தேசிய கட்சி. தேசிய கட்சி ஒன்று ஒட்டுமொத்தமாக வடகிழக்கையும் ஆக்கிரமித்துக் கொண்டு தமிழ் தேசியத்தை தமிழ் மக்கள் கைவிட்டு விட்டார்கள், துரோகம் செய்து விட்டார்கள் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டு உங்களுடைய குறைபாடுகளை மக்கள் மீது சுமத்தி நீங்கள் காங்கிரசும் விஜயும் அவர்களும் இணைய போகிறார்கள். சீமான் அவர்களும் விஜய் தொடர்பாக அதிகப்படியான விமர்சனத்தை எழுப்பி திமுகவிடமிருந்து காங்கிரஸ் உடைவதற்கு காரணம் என்ன என்றதுதான் இங்க யாழ்ரா பொலிட்டிக்ஸ் வணக்கம். இலங்கையில் குறிப்பாக வடகிழக்கு பகுதியில் தங்களை அடிபட்டு கொண்டு தங்களை சேறு பூசி தங்களை அழித்த கட்சிகள் என்ன? தமிழ் தேசிய கட்சிகள். ஆனால் அதன் விளைவு என்ன? அதன் விளைவுதான் தற்பொழுது தேசிய கட்சி ஒன்று ஒட்டுமொத்தமாக வடகிழக்கையும் ஆக்கிரமித்துக் கொண்டு இன்றைய நிலையில் ஆட்சி அமைத்திருக்கின்றது இலங்கையில். தமிழ் தேசிய நீங்கள் அதுக்கு பிறகு சொல்றீங்க தமிழ் தேசியத்தை தமிழ் மக்கள் கைவிட்டு விட்டார்கள், துரோகம் செய்து விட்டார்கள் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டு உங்களுடைய குறைபாடுகளை மக்கள் மீது சுமத்தி நீங்கள் தப்பித்துக் கொள்கிறீர்கள் என்ற ரீதியில் கருப்பொருள். அதே மாதிரி ஒரு செயற்திட்டம் தான் தமிழ்நாட்டில் இப்ப விஜய் முதலமைச்சராக ஆனால் அல்லது ஆகுவதற்கு முன்னுக்கு நடைபெற்று வருகிறதா என்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தான் நாம் ஏன் இப்படியான சந்தேகங்களையும் கேள்வி எழுப்பிக் கொண்டு வரோம் என்றால், இந்த அண்மையில வெளியிடுற செய்திகளின்படி காங்கிரசும் விஜயும் அவர்களும் இணைய போகிறார்கள் என்ற செய்தியாக வெளியிடப்பட்டது. காங்கிரஸ் வெளிப்படையாகவே தங்களுடைய அறிவித்தலை விட்டுட்டேன். நாங்கள் திமுக நீண்ட கால உறவும் மிகவும் சதையும் போல் இருந்த திமுகவும் காங்கிரசும் பிளவுபட்டு நாங்கள் திமுக விலகி முழுமையாக விஜயருடைய தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம். எங்களுடைய 5 சட்டமன்ற உறுப்பினர்களும் எழுதி கொடுத்தாச்சு. தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் நாங்கள் ஆதரவு என்றபடியதை எழுதி கொடுத்துட்டோம். ஆனால் எழுதி கொடுக்கும்போது அவர்கள் சில நிபந்தனைகளை விதிக்கிறார்கள். என்ன நிபந்தனை? அவங்க விதித்த நிபந்தனையாவது எங்களுக்கான ஒரு அமைச்சு பதவி நீங்கள் நிச்சயமாக தர வேண்டும் என்ற கோரிக்கையுடன். அதை விட முக்கியமான ஒரு விடயத்தை சொல்றாரு, எந்த ஒரு மத சார்புள்ள கட்சிகளுக்கும் நீங்க ஆதரவா இருக்கக்கூடாது. அதாவது பாரதிய ஜனதா கட்சி அது மோடியினுடைய பாஜக சொல்றாரோ என்னன்னு தெரியல. அப்ப நீங்க எந்த ஒரு மத சார்பான கட்சிகளுக்கும் நீங்கள் ஆதரவா இருக்கக்கூடாது ஒரு முக்கியமான நிபந்தனை விதிக்கிறார். அதே நேரத்தில் பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் இன்னொரு அமைச்சு பதவியும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் யாருக்காவது செல்ல போகிறதா என்ற போகிறது. குறிப்பாக 60 ஆண்டுகளுக்கு பின் தமிழ்நாட்டில் ஒரு காங்கிரஸ் கட்சி உறுப்பினர் ஒருவர் சட்டமன்றத்தில் அமைச்சராக போகிறார் என்ற விடயம் பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. இந்த செய்தியை தான் நாம் மேலதிகமாக ஆராய வேண்டிய தேவை இருக்கு. காரணம் என்னவென்றால் நேற்றைய தினம் வரைக்கும் தமிழ் மக்களாலும் சரி தமிழ் அரசியல்வாதிகளாலும் சரி, ஏன் காரணம் இலங்கை அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, அதிகப்படியானவர்கள் விஜயை வாழ்த்தி கொண்டிருந்தனர், விஜய வெற்றியை பாராட்டி கொண்டிருந்தனர். இப்படியான சந்தர்ப்பத்தில் சில அரசியல்வாதிகள் வாழ்த்தினவர்கள் கூட விஜயை ஒரு வெறுப்புணர்வுடன் பார்க்க வேண்டிய தேவை ஒன்று எழுந்திருக்கிறதாக தான் தற்போது கருத வேண்டியதாக இருக்கிறது. காரணம் என்னவென்றால் காங்கிரசுடன் இப்படியான ஒரு கூட்டமைத்தது ஒரு தமிழ் மக்களுக்கு விஜய் செய்கின்ற ஒரு துரோகம் என்று சொல்லி வருகிறது. அளவுக்கு விஜய் செய்த துரோகம் என்ற போரில் அரசியல் ஆய்வாளர்கள் தங்களுடைய கருத்துக்களை செய்து பரப்பி வருகிற அதே நேரத்தில் முக்கியமாக இன்னொரு விடயத்தை பார்க்கணும். இந்த காங்கிரஸ் கட்சி ஒரு ஆளுக்கு அந்த சட்டமன்ற உறுப்பினருக்கான அமைச்சு பதவி கொடுக்க போது தானே, அது யார் என்று பார்த்தால் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பெண் ஒருவருக்கு தான், தாரகி பெண் உறுப்பினர் ஒருவருக்கு தான் இந்த சட்டமன்ற பதவி போக போகுது, அமைச்சர் பதவி போக போகிறது என்ற ஒரு விடயம் வழியாக இருக்கிறது. இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விடயம் பார்த்தால் அவர் ஒரு மீனவ சமூகத்தை சேர்ந்த ஒரு நபர் என்ற ரீதியில் அவருக்கு கொடுக்கப்பட போகிறது. அதே நேரத்தில் மீனவர்களுடைய பிரச்சனைகளை விஜய் அவர்கள் அதிகமாக கதைத்திருந்தார். அப்ப அதன் அடிப்படையில் அவருக்கு கொடுப்பது ஒரு நியாயமான ஒன்று என்ற ஒரு விடயமும், மற்றது பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கிறார் என்ற ஒரு விடயமும் இங்கு காணப்படுகிற ஒரு முக்கியமான விடயம். அடுத்ததாக இந்த விடயத்தில் அதிகப்படியான அரசியல்வாதிகள் விஜய் மீதான விமர்சனங்களை உணர்ந்து வருகிறார் என்ற சொன்ன வகையில் தான் சீமான் அவர்களும் விஜய் தொடர்பாக அதிகப்படியான விமர்சனத்தை எழுப்பியிருக்கின்றார். காரணம் என்னவென்றால் சீமானும் விஜயும் ஆரம்பத்திலே இணைவதாக ஒரு தோற்றப்பாடு இடம்பெற்றிருந்தது. இந்த தோற்றப்பாட்டின் போது விஜய் அவர்கள் சீமானுடன் கதைத்திருந்தாராம். கதைத்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் காங்கிரஸையும் இணைத்து ஏன் செயற்படக்கூடாது என்ற வகையில் விஜய் அவர்கள் சீமானிடம் கேட்டிருந்தார். ஆனால் சீமான் இதற்கு நான் காங்கிரஸை எங்களுடன் இணையக்கூடாது, காங்கிரஸை இணைத்தால் நாங்கள் எப்படியான அரசியல் பேசுவது, மக்களிடம் எப்படி எங்களது அரசியலை கொண்டு செல்வது என்ற வகையிலான அதிகப்படியான கேள்வியை எழுப்பியிருக்கிறார். அந்த கேள்வியின் அடிப்படையில் சீமானும் விஜய் இணையவில்லையா என்ற ஒரு கேள்வியும் தற்போது எழுந்திருக்கிறார். குறிப்பாக இந்தியாவில் பேசு பொருளாக காண்றது, குறிப்பாக தமிழ்நாட்டில் நீட் தேர்வு, அது கச்சதீவி கொடுத்தது. கச்சதீவி இலங்கையினுடைய சொத்தண்டையில் தெரியும். ரெண்டாலும் சீமான் கச்சதீவி கொடுத்த விடயங்கள், அணுவிலை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்த விடயங்கள், அப்படியான பல்வேறுபட்ட விடயங்கள். அப்ப இதுகளில் நீங்க காங்கிரஸோட நாங்க எப்படி அவங்கள்ட்ட கேள்வி கேட்கறது, அவங்களோட ஆதரவோட நீங்க ஆட்சி அப்படியான பிரச்சனைகள் சீமான் இருக்கும்.
இது எல்லாம் ஒரு புறம் இருக்க இன்னொரு முக்கியமான விடயத்தை தமிழக வெற்றி கழகத்தின் மீது பல்வேறுபட்ட விமர்சனங்கள் இருந்தாலும் இந்த பெண்கள் சார்ந்த விடயங்கள் வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து ஒரு பாரிய ஒரு மாற்றத்தை செய்திருக்கிறார்கள் என்ற ஒரு விடயம் பரவி வருகிறது. குறிப்பாக வந்து 23 பெண் உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் தெரிவாகியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 134. இது ஒரு பாரிய ஒரு வீழ்ச்சியாக பாரிய ஒரு ஏற்றத்தாழ்வாக இருந்தாலும் தமிழ்நாட்டு சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பாரிய அரசியல் மாற்றம், சமூக நீதிக்கான மாற்றம் என்றுதான் கருதப்படுகிறது. என்ற 23 பெண் உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு அதிர்ச்சியான விஷயம், நல்ல விஷயம், நல்ல வரவேற்க. இதுல வந்து குறிப்பாக 13 சட்டமன்ற உறுப்பினர்கள், பெண் சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. மிகவும் ஒரு வாழ்த்துக்குரிய ஒரு விடயமாக காணப்படுகிறது. காலகாலமாக ஆட்சி செய்து கொண்டிருந்த திமுக தங்களுடைய 19 பேரை நிறுத்தியிருந்தார்கள் சட்டமன்றத்தில் பெண்கள் உறுப்பினர்கள். அதுல யாருமே வெற்றி கொள்ளவில்லை. அதே நேரத்தில் வந்து அதிமுக 6 பெண் வேட்பாளர்கள் அவர்களுடன் வெற்றி கொண்டிருக்கிறார்கள். மற்ற காங்கிரஸ் தேமுதிக அப்படி எல்லாம் ஒன்று அடிப்படையில் வெற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த முறை தமிழக வெற்றி கழகத்துக்கு 13 பெண் உறுப்பினர்கள் ஒரு பெரிய ஒரு பாராட்டு மழையாகவே விஜய் அவர்களுக்கு சென்றடைந்திருக்கு. அப்ப இதெல்லாம் நல்லபடியாகவும் நடைபெறுகிறது. அதே நேரத்தில் மாறி காங்கிரசுடன் இணைந்து விஜய் பணியாற்றுவது ஒரு கேள்விக்குரிய ஒரு விடயமாக காணப்படுகிறது. அதே நேரத்தில் வந்து இன்னொரு முக்கியமான விடயம் நடைபெறுகிறது. இப்ப முதலமைச்சர் ஒரு கதைக்கு விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆனாலும் அவரால் சுதந்திரமாக செயற்பட முடியுமா என்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது. நிச்சயமாக காங்கிரஸை தனது தோழி சுமப்பதன் மூலமாக விஜய் அவர்கள் என்னதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்துவிட போகிறார் என்ற கேள்வி எழுப்பியது. காரணம் என்னவென்றால் காங்கிரஸ் தான் விஜய் அவர்களை வழிநடத்த போகின்றது. ஏற்கனவே பாரதிய ஜனதாவில் மோடி மற்றும் அமித்ஷா அவர்கள் தான் விஜயை வழிநடத்தி வருகின்றனர் என்ற கண்ணோட்டமும் விஜய் மீது எழுந்திருக்கிறது. இதுல வந்து அந்த திருமாவளவன் ஒரு விஷயத்தை சொல்றார். அவர் இன்றைய காணொலியில் வழியாக இருக்கிறார். நீங்கள் அவர் ஊடகவியலாளர் திருமாவளவன் அவரோட சொல்ற நீங்கள் முதல் பாஜக தானே அவர்களை வழிநடத்துன்னு சொல்லியிருக்கீங்க, இப்ப காங்கிரஸ் நடத்து என்ன மாதிரி இருக்காரு கேட்டாங்கன்னு சொல்ற. ஆமா, தேர்தல் காலத்தில் அவர்கள் நடத்தி ஒரு அழுத்தம் தெரிவித்திருந்தார்கள். இப்பவும் காங்கிரசும் பாஜக சேர்ந்து விஜய் அவர்களை அழுத்தம் தெரிவிக்கிறார்கள். இந்த ஆட்சி உண்மையிலேயே 108 ஆசனங்கள் அவர் பெற்றிருப்பதனால் அவர் தான் ஆட்சி அமைக்க உரிமை உரியவர். ஆனால் இந்த தேசிய கட்சிகள், மத்திய அரசை சார்ந்த தேசிய கட்சிகள் வந்து அவர் மீது ஒரு அழுத்தத்தை பிறப்பிக்கிறது. அது ஒரு ஜனநாயகம் இல்லாத ஒரு செயற்பாடு என்ற ரீதியில் திருமாவளவன் அவர்களும் தெரிவிக்கிறார். திருமாவளவன் அவர்களும் வந்து ஆதரவு தெரிவிக்கலாம் விஜய் அவர்களுக்கு என்ற ஒரு கருத்து தான் இப்ப இருக்கு. ஏன்னா கடிதம் மூலமாக விஜய் கட்சி சார்பாக ஒரு இணக்கப்பாடு நம்ம எட்டி கொள்வோமா என்ற வகையில் ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறார். அந்த இடத்துல திருமாவளவன் அவர் சொல்லியிருக்கிறார், ஒரு கூட்டம், அந்த கூட்டத்தோட கதைக்கு தான் நாங்க ஆதரவு தெரிவிப்போம் என்ற ஒரு விஷயத்தை வந்து யாரு திருமாவளவன் அவர்கள். அதையும் தாண்டி திருமாவளவன் மேலதிகமாக கருத்துக்கள் தெரிவிக்கும் போது ஆளுநர் அவர்கள் இவருக்கான ஒரு அனுமதியை வழங்கியாக வேண்டும், இவர் ஆட்சியை அமைப்பதற்கான அனுமதியை வழங்கியாக வேண்டும். ஆனால் இவர் வந்து கால நீடிப்பை செய்கின்றார். இந்த கால நீடிப்பை செய்வதன் மூலம் ஜனநாயகத்தை தோற்கடிக்க பார்க்கின்றார். காரணம் என்னவென்றால் விஜய் முதலமைச்சராக பதவியேற்று சட்டமன்றத்தில் தான் தனது பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும். ஆனால் அதற்கு முன்னராகவே விஜய் சட்டமன்றம் செல்வதற்கு முன்னராகவே விஜய் தனது பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்ற வகையிலான ஒரு அழுத்தத்தை தெரிவிக்க பார்க்கின்றதால இன்னொரு கவனிக்கக்கூடிய ஒரு விடயம் என்றால் இப்ப 108 ஆசனங்கள் பெற்றிருக்கிறார். அப்ப 108 ஆசனங்கள் ஆளுநர் சென்றிருந்தால் அப்ப விஜய்க்கு பெரும்பான்மை கிடைச்சிருக்கு. அப்ப அவர் வந்து ஆட்சி அமைத்த அப்புறம் பெரும்பான்மை நிரூபிக்கின்ற கொடுக்கலாம். ஆனா இவர் என்ன செஞ்சிருக்காரு, காங்கிரஸை இணைத்து கொண்டு போயிருக்கு. காங்கிரஸில் இருக்கிற 5 பேரை இணைச்சு கொண்டு ஆளுநர்கிட்ட போய் கொடுத்ததால அவர் கேட்கிறார், அப்போ உங்களுக்கு இப்படிதான் இருக்கு, ஆட்சி அமைக்க 118 117 தேவை, இப்போ மிச்ச கட்சிகள் யார் என்றது. அப்போ இவர் காங்கிரஸ் இணைக்காமல் நேரடியாகவே போயிருந்தால் அவர்கள் காலாவகாசம் கொடுத்திருப்பார்கள். ஆட்சி அமைத்த பிறகு பெரும்பான்மை இருக்கிறது. இப்போ காங்கிரஸ் இணைத்ததாக தான் இந்த சிக்கல் வந்திருப்பதாக விஜய் அவர்களுக்கு அந்த காணப்படுகிறது. விஜய் அவர்கள் இந்த சிக்கல் வந்திருக்கு. அப்ப இது வந்து ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம் தானே. காங்கிரஸ் இணைக்காம போயிருந்தா ஏன் தேவையில்லாத வகையிலே என்ற மாதிரி அப்படி ஒரு விடயங்கள் காணப்படுகிறது. ஆனால் இப்ப திமுகவுடன் இருந்து காங்கிரஸ் உடைவதற்கு காரணம் என்ன என்றதுதான் இங்க மற்றொரு கேள்வியாக இருக்கு. நிச்சயமாக திமுகவுடன் காங்கிரஸ் உடைவதற்கு காரணம் என்னவென்றால் அதிகப்படியாக தமிழ்நாட்டை சேர்ந்த காங்கிரஸ் உறுப்பினர்கள் திமுக மீது அதிகப்படியான விமர்சனங்களை, அதாவது தேர்தல் காலங்களாக இருக்கட்டும் சரி, தேர்தல் முந்தைய காலங்களாக இருக்கட்டும் சரி, விமர்சனங்களை ஏற்படுத்தி அதுவும் தான் ஒரு அடுத்த முறை இன்னொரு முக்கியமான இப்ப யார் ரெண்டிங் முன்னிலையில் இருக்கிறாருன்னு பார்த்தா விஜய் அவர்கள். அப்ப அடுத்த சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது, நாடாளுமன்ற தேர்தல், இந்தியா ரீதியிலான நாடாளுமன்ற தேர்தல் நடக்க போகுது. அதே நேரத்தில் வந்து உள்ராஜ் மன்ற தேர்தல் நடக்க போகுது. அப்ப இதுல வந்து தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற ஆதரவு காங்கிரஸ் கிடைக்க வேண்டுமாக இருந்தால் யாருடைய ஆதரவு வேண்டாம், திமுகவை விட. திமுக இப்ப செல்வாக்கு குறைந்து இருக்கு. அதே நேரத்தில் அதிமுக வந்து பாஜகவுக்கு சார்பாக காணப்படுகிறது. அப்ப இந்த இடத்துல விஜயனுடைய ஆதரவை பெறுவதுதான் ஒரு வழி. ஏன்னா விஜயின் ஆதரவை பெற்றால் தான் தமிழகத்தில் நாடாளுமன்றத்தில் ஏதாச்சும் வந்து சாதிக்கலாம், இந்திய அளவில் சாதிக்கலாம் என்ற ரீதியில் வந்து அந்த நாடாளுமன்ற தேர்தலை மையப்படுத்தி தான் விஜயுடன்
காங்கிரஸ் இணைந்திருக்கிறது என்ற ஒரு செய்தியும் காணப்படுகிறது. அதனால காங்கிரஸ் வந்து திமுகவோட அப்படியான விமர்சனங்கள் நான் ஏற்கனவே சொல்லி இந்த மாதிரி விமர்சனங்களை வச்சிருந்த போதும் காங்கிரசின் மேலிடம் தான் இவர்களை கட்டுப்படுத்தி இல்லை நீங்கள் திமுகவுடன் இணைந்து செயல்படுங்கள் என்று வகையில் குறிப்பிட்டிருந்தாலும் தேர்தல் காலப்பகுதிகளிலும் கூட அவர்கள் விமர்சனங்களை எழுப்பிய வண்ணமே இருந்தனர். தமிழ்நாட்டை சேர்ந்த காங்கிரஸ் 60 வருடம் ஹிந்தி ஒரு காலத்துல வந்து தமிழ்நாட்டை முழுமையாக ஆட்சி செய்தது காங்கிரஸ். இந்த ஹிந்தி திணிப்பு, அந்த மத்திய அரசு மாநில அரசுகளை முழுங்குவது செயற்பாடு விளைவாக தான் இந்த காங்கிரஸ் எல்லாம் தமிழ்நாட்டிலிருந்து அடித்து துரத்தப்பட்டது. அப்ப இன்னுமே கால் பதிக்க முடியவில்லை. அப்ப இந்த இடத்துல வந்து ஒரு அமைச்சு பதவி அவங்களுக்கு கிடைக்குது. 60 வருடம் கிட்டத்தட்ட 1967க்கு பிறகு நடந்த திராவிட கட்சிகள் தான் ஆட்சி செய்திருந்தது. அப்ப திராவிட கட்சிகள் எல்லாம் பலவீனம் முழக்க மீண்டும் தாங்கள் ஒரு கால் பதிக்கலாம் என்ற ஒரு விடயமும் இங்கு காணப்படுகிறது. மீண்டும் காங்கிரஸ் கால் பதித்து தமிழ்நாட்டை தங்கள் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவார்களா என்ற ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. ஆனால் அதை பொறுத்தவரை தமிழ் மக்கள் என்ன சொல்றாங்க, அது இயலாத காரியம். அமைச்சு பதவியை 60 வருஷத்துக்கு கொடுக்கிறது ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம், தங்களுக்கு ஒரு மன கவலையாக இருந்தாலும் ஆனாலும் தமிழ்நாட்டை காங்கிரஸ் இன்னும் கைப்பற்ற முடியாது என்ற ஒரு விடயத்தையும் அவர்கள் குறிப்பிட்டார். நிச்சயமாக காங்கிரஸாக இருந்தாலும் சரி, பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் தமிழ்நாட்டை எப்பொழுது எங்களை ஆளுகைக்கு கொண்டு வருவோம், எப்பொழுது ஆளுகைக்கு கொண்டு வருவோம் என்ற வகையில் தான் எப்பொழுதுமே முயற்சி செய்து கொண்டு வராங்க. அவர்கள் நேரடியாக தங்களது ஆட்சி பலத்தை இங்கே நிரூபிக்க முடியாவிட்டாலும் தங்களுக்கு ஏதுவான நபர்களை கொண்டு தங்களுக்கு ஏதுவான நபர்களை கொண்டாவது தங்கள் இந்த தமிழ்நாட்டை கைப்பற்றிக் கொள்ளலாம் என்று பார்க்கின்ற சந்தர்ப்பங்களையும் கூட சில சந்தர்ப்பங்கள் இது முட்டுப்பட்டு கொண்டு தான் வந்திருக்கு. ஆனால் இது இந்த விஜய் மூலமாக தற்போது நிறைவேறப் போகின்றதா என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது. பாப்பம் தொடர்ச்சியாக இது தொடர்பான செய்திகளை நீங்கள் அடிக்கடி அறிந்து கொள்வதற்கு இதை அணுக வேண்டும். ஜாலாபல். நன்றி, வணக்கம்.